الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இவ்வாண்டு யௌமுல் அரஃபா என்று சொல்லக்கூடிய மகத்துவம் மிக்க இந்த நாளை யௌமுல் ஜும்ஆ என்ற சிறந்த நாளிலே ஒன்றாக இணைத்து அல்லாஹ் நமக்கு அருளியிருப்பது அல்லாஹ் நம்மீது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய நியமத். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா, இலங்கை போன்ற கீழ்திசை நாடுகளிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் 2 ஈதுடைய நாட்களாக இருக்கின்றன. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜும்ஆத்து ஈதுல் லில் முஸ்லிமீன். ஜும்ஆவுடைய நாள் முஸ்லீம்களுக்கு ஈதுடைய நாள் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று இந்த யௌமுல் அரஃபாவை குறித்து சொல்லும் பொழுது யௌமுல் அரஃபா ويوم النهر وأيام التشريق عيد لأهل الإسلام. அரஃபாவுடைய நாளும் அடுத்த ஈதுல் அல்ஹாவுடைய நாளும் அதற்கு பிந்தி வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய மேன்மை மிகுந்த அந்த தக்பீரை சொல்லக்கூடிய நாட்களும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஈத் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2 ஈதுகளை ஒன்று சேர்த்த நாளாக அல்லாஹ் நமக்கு இன்றைய நாளை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நன்னாளிலே புண்ணியம் பூத்தளிக்கும் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய இந்த நாளில் அல்லாஹ் முதல் வானத்திலே இறங்கி தன்னுடைய ரஹமத்தை, மகஃபிரத்தை, நரக விடுதலையை, அடியார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்திலே எந்த அளவுக்கு முனைப்பாக இருப்பானோ, எந்த அளவுக்கு அருள்களை செய்வானோ, அந்த அனைத்து சிறப்புகளையும், அருளையும், நியமத்துகளையும், மகஃபிரத்துகளையும், பரக்கத்துகளையும் உலகில் உண்டான அனைத்து இஸ்லாமிய சமுதாயத்தில் உண்டான ஆண்களும் பெண்களும் அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை யா அல்லாஹ் இந்த நாளிலே எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக என்ற துஆவோடு எனது இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய நாள் யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாள், மகத்துவம் மிக்க ஒரு நாள். முதலிலே இந்த அரஃபா என்ற பெயர் இந்த நாளுக்கு வர காரணம் என்ன என்பதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான 3 காரணங்களை சொல்லப்படும். இந்த நாளுக்கு அரஃபாவுடைய நாள் என்பதாக ஏன் பெயர் வைக்கப்பட்டது, அரஃபா என்று சொன்னால் என்ன என்று பார்ப்போமேயானால், முதலாவதாக அரஃபா என்ற வார்த்தையினுடைய பொருள் அரபியிலே தஆருஃப் என்று சொன்னால் அறிமுகம், ஒருவரை ஒருவர் விளங்குதல், தெரிந்து கொள்ளுதல், அறிமுகமாகிக் கொள்ளுதல் என்பதாக அர்த்தம். அப்போ யௌமுல் அரஃபா என்று சொன்னால் அறிமுகம் ஆகக்கூடிய நாள், அறிமுகம் ஆன நாள் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம்.
அறிமுகமாகக்கூடிய தினம். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளிலே உலகத்தின் பல திக்கு திசைகளிலே இருந்து யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வார்களோ அந்த ஹாஜிமார்கள் ஏனைய நாட்களிலே ஒரு கூட்டம் தவாப் செய்து கொண்டிருப்பார்கள், இன்னொரு கூட்டம் சஃபா மர்வாவிற்கு மத்தியில் ஓடி கொண்டிருப்பார்கள், இரண்டையும் முடித்த இன்னொரு கூட்டம் அவர்கள் அந்த முக்கியமான இடங்களை பார்ப்பதற்கெல்லாம் சென்றிருப்பார்கள். ஆனால் இந்த அரஃபாவுடைய நாள் வந்து விடுமையானால் எல்லோருக்கும் ஒரே விதி, ஒரே சட்டம் என்னவென்றால் அனைவர்களுமே ஓரிடத்திலே ஒரே தல்பியாவை சொன்னவர்களாக ஒரே வகையான ஆடை உடுத்தி அந்த ஓரிடத்திலே அவர்கள் தங்கி ஒருவரை ஒருவர் அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும். நாட்டு வித்தியாசம் இல்லாமல், மொழி வித்தியாசம் இல்லாமல், நிற வித்தியாசம் இல்லாமல், குல்லு முஸ்லிமின் இஹ்வத்தும், எல்லா முஸ்லீம்களும் சகோதரர்கள் என்ற அந்த ஒரே பாணியிலே அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களை நான் ரப்பு, நீங்கள் அனைவரும் என்னுடைய அடிமைகள் என்ற அந்த ஒரு தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அங்கு தங்க வேண்டும், 9ஆம் நாள் இருந்தே ஆக வேண்டும். அல் ஹஜ் ஹுவல் அரஃபா, ஹஜ் என்று சொன்னாலே அரஃபா தான் என்பதாக ஒரு முடிவு செய்யப்பட்ட நாள் இது. எனவே இந்த நாளிலே எல்லா முஸ்லீம்களும் ஹஜ்ஜுக்கு சென்ற அனைவர்களுமே உலகத்தின் பல திக்குகளில் உள்ளவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அறிமுகமாகிக் கொள்ளக்கூடிய நாள். எனவே அரஃபாவுடைய நாள் என்பதாக இந்த நாளுக்கு ஒரு பெயர். இது முதலாவதான காரணம். இரண்டாவதான காரணம் என்னவென்று நாம் பார்ப்போமேயானால், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களின் சிறிய குற்றத்திற்காக வேண்டி உலகத்திற்கு அனுப்பி விடுகின்றார். நீங்கள் 2 பேரும் போயிடுங்க, உலகத்துக்கு போயிடுங்க என்பதாக சொல்லி அவர்களை நாம் வெளியாக்கி விட்டோம் நல்லா சொல்கிறான். அப்படி அந்த வந்த 2 பேருமே ஒன்றா ஜோடியாக ஒரு இடத்துல இறங்கலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அம்மா ஹவ்வா அவர்களும் ஒன்றாக ஓரிடத்தில் இறங்கவில்லை. அல்லாஹு தஆலா 2 திக்குகளிலே தூக்கி போட்டான். எழுவாய் என்று சொல்லக்கூடிய சூரியன் உதயமாகக்கூடிய உதயகிரியில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அஸ்தகிரி என்று சொல்லக்கூடிய மேற்கு திசைனி கையில் ஜித்தாவிலே அம்மா ஹவ்வா அவர்களையும் அல்லாஹ் தஆலா தூக்கி போட்டுறான். அதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்க செய்யலாம். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஹ்பத் அல்லாஹு ஆதம இலா அருளில் ஹிந்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்திய மண்ணிலே இறக்கினான். ஹதீஸ்ல அப்படியே வருது, ஹிந்த், இந்திய மண். அப்போ இந்தியாவும் இலங்கையும் ஒன்றாக பிரதேசங்களாக இருந்த காலங்கள் அது. இன்றும் கூட அதுக்குன்னு எடுத்த ஹதீஸுக்கு பார்க்கும் பொழுது சரந்தீப் என்ற மலை, சரந்தீப் என்று சொல்லக்கூடிய மலை ஒன்று சிலோனில் இருக்கு. அந்த மலையை காணுவதற்காக மக்கள் செல்லுகின்றார்கள். ஆதம் ஹில்ஸ் என்பதாகவும் அதற்கு பெயர். அங்கு ஒரு பெரிய பாதம் மலையில் ஏறக்கூடிய அந்த திசையில் இருக்குகின்றது. இப்படி இல்லை, இப்படி இருக்குகின்றது. ஏறியதை போன்று அந்த காலுடைய சுவடு எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் போட்டிங்கன்னா நெட்டில் வருது. அந்த காலுடைய அளவை ஒருத்தர் போய் பார்க்குறார். அவர் பார்த்தா 6 அடிக்கு மேலே இருக்கிறாரு. அவருடைய முழு உடலுக்கும் அந்த ஒரு கால் அச்சு சரியாக இருக்கு, கரெக்டாக அப்படியே சரந்தீப் மலையில். அப்போ ஹதீஸ் ஷரீஃப்லேயே வருகின்றது, அல்லாஹ் அவர்கள் எங்கே போட்டால் சரந்தீப் மலை அந்த இந்திய மண்ணிலே. அம்மா ஹவ்வா அவர்களை எல்லாம் எங்கே போட்டால் அந்த ஜித்தா. இந்த இருவரும் ஒருவரை ஒருவர் தேடுகின்றார்கள். எப்படி தேடுகின்றார்கள், அவர் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக நம்ம எப்படி இருந்தோம், அங்கே சொர்க்கம் எப்படிப்பட்ட இடம், கேட்டதெல்லாம் கிடைத்தது, நினைத்ததெல்லாம் நடந்தது, எவ்வளவு அன்பாக ஆசையாக. அப்படி ஒரு இடத்தை நாம் இழந்தோமே, நாம் செய்துவிட்டோமே குற்றங்கள் என்பதாக சொல்லி அந்த இடத்தை இழந்ததற்காக ஒன்று, குற்றம் செய்து விட்டதற்காக ஒன்று,
அடுத்து தூக்கி போடப்பட்ட இடம் இருக்குகின்றது. எப்படிப்பட்ட பூமி! இப்பொழுது அல்லவா ரோடுகள் எல்லாம் இருக்கு. அப்போ முதல் மனிதர்களே அவர்கள் தானே. எந்த ரோடு இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, எங்கே பார்த்தாலும் மலையும் கடலும் கல்லும் மலை இப்படிதான். அதில் தேடுறாங்க. அடுத்து மனைவியை காணவில்லை என்ற கவலை, அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமே என்ற கவலை. இத்தனை கவலைகளையும் சுமந்து அவர்கள் சுற்றி சுற்றி அலைகின்றார்கள். ஹதீஸ் ஷரீஃப்களிலே பார்க்கப்படுகின்றது, அவர்கள் எங்கெல்லாம் கால் வைத்தார்களோ அந்த இடங்கள் தான் பிற்காலத்திலே நகரங்களாயின, ஊர்களாயின. அவங்க கால் வச்ச இடம்தான் ஊராச்சு, நகரமாக ஆயிற்று. எங்கு ஊர்கள் இல்லையோ காடுகளாக கிடக்கின்றன, அங்கே அவர்கள் கால் வைக்கவில்லை என்பதாக சொன்னார். அப்படி தேடுகின்றார்கள், பல ஆண்டுகள் தேடுகின்றார்கள், ரொம்ப காலங்கள் தேடுகின்றார்கள். இவர்கள் மனைவியை தேடி அல்லாஹ்வுக்காக பாவம் மன்னிப்பை தேடி அழுது தொழுது, அதே மாதிரி அவர்களும் இந்த 2 பேர்களும் ஒருவரை ஒருவர் தேடி ரொம்ப காலத்திற்கு பிறகு அந்த ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட இடம் அரஃபா. ஒருவரை ஒருவர் அறிமுகமாகிக் கொள்கின்றார்கள். அப்போ அதே ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்படுகின்றது, ஃபஜாஅ ஃபி தலபிஹா ஹத்தா அதா ஜம்அன். அங்குதான் ஒன்று கூடினார்கள், ஒன்று சேர்ந்தார்கள் பகல் பொழுதிலே. அங்கு அவர்கள் பகல் பொழுதிலே இருந்துவிட்டு அதற்கு பிறகு ஃபஸ்துஃபத் இலை ஹவ்வாஅ ஃபலிதாலிக சும்மியத் முஸ்தலிஃபா. இரவு சென்று முஸ்தலிஃபாவிலே தங்கினார்கள். பகற்காலத்திலே அரஃபாவிலே இருந்துவிட்டு இரவிலே முஸ்தலிஃபாவிலே சென்று அவர்கள் இரவு தங்கினார்கள். அங்கிருந்துதான் இந்த மனித சமுதாயத்தின் துவக்கம். இதற்காகத்தான் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க பகல் அரஃபாவில் தங்கிட்டு முஸ்தலிஃபாவில் இரவு தங்கணும். இரவு அந்த பாரம்பரியத்தை, அந்த மூளை, அந்த செய்தியை அல்லாஹ் ஹஜ்ஜுடைய அமலில் வச்சிருக்கிறான். உங்கள் தந்தை இப்படி தான் செஞ்சாங்க, நீங்கள் பகலில் தங்குங்க, ராத்திரியில் அங்கே போய் இருந்துட்டு பிறகு மினாவுக்கு போகும். இந்த அமல் இன்றைக்கு ஜாரியாக இருக்குது. இந்த ஒரு அரஃபா, இந்த ஆதமும் ஹவ்வாவும் ஒருவரை ஒருவர் சேர்ந்து இணைந்து அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் அல்லவா. இதற்காக வேண்டி அரஃபா என்று பெயர் வந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த அரஃபாவில் வைத்துதான் 2 பேருக்கும் மனசில் கவலை, எத்தனை வகையான கவலை. சுருக்கத்தில் இருந்த நாம் எங்கு வந்து விட்டோம், எப்படி அந்த நேமத் எப்படி போய்விட்டது, அல்லாஹ் நம்மளை மன்னிக்க வேண்டுமே என்ற அச்சம், அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் நமது கதி என்னவாகும் என்ற அந்த பயம். இந்த இருவருமே ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட பொழுது அவ்வளவு கவலை, ஆதங்கம். 2 பேரும் அப்படி அழுகுறாங்க. அழுகைக்கு அளவில்லை, வானத்து பக்கமே தலையை தூக்கலையாம். எப்படியெல்லாம் இருந்தோம், நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு என்பதாக அழுதாங்க. நினச்சி பாருங்க எப்படி இருந்திருக்கும். அப்போ 2 பேரும் இஸ்திக்ஃபார் மன்னிப்பு கேட்குறாங்க, அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன வார்த்தைகளையோ சொல்லி கேட்குறாங்க, என்ன செய்யலாம் சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எப்படியெல்லாம் கேட்கணுமோ கேட்குறாங்க. அதில் 3 வார்த்தைகள், 3 விஷயங்களை சொல்லி அவர்கள் கேட்டது மிக முக்கியமான செய்தி. அந்த 3 சிறப்புகளை சொல்லி கேட்குறாங்க. உலகத்தில் 3 சிறப்புகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தவிர வேறு யாருக்குமே கிடையாதுங்க. எந்த நபிக்கும் கிடையாது. செய்துல் அன்பியா ஸல்லல்லாஹு கூட கிடையாது. 3 சிறப்பு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமே கொடுத்திருந்தான். அந்த 3 சிறப்பையும் அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டலாம். அந்த 3 சிறப்பில் ஒன்றையா சொல்லி கேட்குறாங்க. யோசனை பண்ணி பார்க்கணும். அப்படியே நம்ம மனசெல்லாம் அப்படியே பதறுது. அல்லாஹ் கொடுத்த சிறப்பை சொல்லி காட்டி கேட்குறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. எதுக்காக தெரியுமா? அலம் ஹலக்தனி பி யதைக்க, யா அல்லாஹ் உங்கள் 2 கையால் நீ என்னை படைக்கலையா? உங்கள் 2 கையால் என்ன நீ படைக்கல? உன் 2 கையால் படைக்கப்பட்ட ஆள் நான், என்னை மன்னிச்சுறேன்.
கேட்குறாங்க. ஒரு 2 கையில் படிச்சு அல்ல குர்ஆன்ல சொல்கிறான், சூரத்து சாதில் சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யும்படியாக மலக்குகளுக்கு உத்தரவிட்ட பொழுது எல்லாரும் பண்ணாங்க, இந்த இப்லீஸ் மட்டும் பண்ணலை. அப்போ அல்லாஹ் இப்லீஸை பார்த்து என்ன கேட்குறான், என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, அலம் அஸ்ஜுத் கால யா இப்லீஸு மா மனஅக அன் அஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய. அல்லாஹ் கேட்டான், அல்லாஹ் சொன்னான், எல்லாரும் சஜ்தா பண்ணுறாங்களே, இப்லீஸே ஏன் 2 கையால் படைச்சல்ல ஆதம, அந்த ஆதமுக்கு ஏன் நீ சஜ்தா பண்ணல? அல்லாஹ் கேட்குறான். ஏன் 2 கையால் படைச்சேன்னு அல்லாஹ்வே ஒத்துக்கிறான். அதை சொல்லி காட்டுறாங்க, யா அல்லாஹ் என்ன 2 கையால் தான் படைச்சதானே, அப்படிப்பட்ட சிறந்த படைப்பாச்ச நான், அதுக்காகவாவது என்னை மன்னிச்சிடக்கூடாதா? யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருக்கிறாங்க, முதலாவதான வார்த்தை. அடுத்து சொன்னாங்க, யா அல்லாஹ் வ நஃபக்து ஃபிய ரூஹிக, யா அல்லாஹ் என்னுடைய இந்த உயிர் வெறும் பிண்டமாக இருந்த எனக்கு உன்னுடைய ரூஹை கொண்டு தானே ஊதியதாக சொல்லுகின்றாய். வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, சூரத்துல் ஹிஜ்ரில் சொல்லலாம், என்னுடைய ரூஹில் இருந்து தான் ஆதமுடைய அந்த பிண்டத்துக்கு நான் ஊதுனேன் அப்படிங்கிறான். உன் ரூஹை தானே எனக்கு நீ ஊதுனேன், அப்படிப்பட்ட ஆளாச்ச நான், என்னை மன்னிக்கக்கூடாதா? அதுக்காகவே மன்னிச்சிறேன் இதுவும் கேட்குறாங்க. 3வதாக சொல்கிறாங்க, தஸ்ஜல்த லீ குல்லு மலக்கின், எல்லா மலக்குகளையும் சொல்லி எனக்கு சஜ்தா செய்ய வச்சல்ல, அப்படிப்பட்ட ஆளாச்சு, எனக்கு எல்லா மலக்களும் சஜ்தா பண்ணாங்கல்ல, என்ன நீ மன்னிச்சிடக்கூடாதா? இந்த 3ஐயும் கேட்குறாங்க. முதலாவது எல்லாம் கேட்குறாங்க, உன் கையால் நீ என்னை படித்த, என்னை மன்னிச்சது, யாரெல்லாம் ஓ ரூஹை நீ எனக்கு ஊதுன, அதுக்காகவாவது என்னை மன்னிச்சது, யாரெல்லாம் எல்லா மலக்குகளையும் எனக்கு சஜ்தா செய்ய வச்சல்ல, அதுக்காகவாச்சும் என்னை மன்னிச்சிறேன் என்று இந்த 3 காரணங்களை சொல்லி கேட்டார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான், சரி அப்போ தான் மனசு இறங்குச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், சில கலிமாக்களை அவங்க கல்பில் போட்டோம், அந்த வார்த்தைகளை கொண்டு அவர் கேட்டார், நம்ம மன்னிச்சிட்டோங்கிறான். என்ன வார்த்தைகள்? இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு நாங்கள் பாவம் இழைத்து விட்டோம், அநீதம் செய்து விட்டோம், ஃபஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன், எங்களை நீ மன்னிக்காமல் விட்டுட்டா, எங்களை நீ இப்படி பாவியாக வச்சுட்டேன்னு சொன்னாக்க நாங்கள் நஷ்டவாளிகளாக போயிடுவோம், யாரெல்லாம் எங்களை மன்னிச்சு என்பதாக துவா கேட்க அல்லாஹ் மன்னித்தான். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த இன்றைய அரஃபா நாளிலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதின் காரணமாக, அவர்கள் அங்கு சந்தித்ததின் காரணமாக அரஃபா என்ற பெயர் அறிமுகமாகி கொண்ட நாள் என்று பெயர் வருகின்றது. 3வதான காரணம் கிதாபுகளில் எழுதுவாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் என்ன அமல்களை செய்ய வேண்டும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் என்பதனை ஒவ்வொரு அமலாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், அதை விளங்க வைத்தார்கள். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க, அரஃப்த விளங்கி கொண்டீரா, இப்ராஹிமே சரியாக விளங்கிக்கிட்டீங்களான்னு கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அரஃப்து நான் விளங்கி கொண்டேன் என்பதாக. ஆக அரஃபா என்ற பெயர் இந்த 3 முக்கிய காரணங்களுக்காக வேண்டி வந்தது என்பதாக கிதாபுகளில் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த நாள் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்படுவது ஆண்டிற்கு ஒரு முறை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அருளை நிறைவாக பெறுவதற்காக வேண்டி. அப்போ இந்த நாள் ஒருமையானால் இதில் என்ன செய்வது, இந்த நாளுடைய சிறப்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக நோன்பு இருப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரஃபா நாளிலே வைக்கப்படக்கூடிய நோன்பு 2 வருடங்களுடைய பாவங்களை மன்னிக்க காரணமாக இருக்கும். அரஃபா நாளிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நோன்பாகப்பட்டது கடந்த ஆண்டினுடைய சிறுபாவங்கள், வரக்கூடிய ஆண்டுடைய சிறுபாவங்கள்
இரண்டையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு இந்த அரஃபா நாளின் நோன்பு மிக சிறந்தது. நோன்பும்படியாக சொன்னாங்க, தானும் வச்சாங்க. இது ஒரு காரணம். இரண்டாவதாக, அதிகப்படியாக திக்ருகளை செய்யுங்கள், அல்லாஹு தஆலாவை தக்பீர் ஓதுங்கள். அரஃபாவுடைய சுபுகிலே இருந்து தான் தக்பீர் ஆரம்பமாகின்றது. இப்போ மற்ற நாளில் நம்ம ஜிக்ரில் சொல்லுவோம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு, அரஃபா நாளுடைய அந்த சுபுகிலே இருந்து 13ஆம் நாள் அசர் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் ஓதப்படும், சொல்லி ஆகணும். அப்போ அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் சொல்லி ஆகணும், தக்பீர் ஓதுவது. ஏன்னு அல்லாஹ் சொல்கிறான், வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொடுத்து, ஈமானை கொடுத்து, உங்களை முஸ்லீம்களாக ஆக்கி, தன்னுடைய அருளுக்குரிய அந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் கொடுத்து, குர்ஆனை கொடுத்து, ஹதீஸை கொடுத்து, நல்ல மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு காட்டாத நீங்கள் வாழக்கூடியவர்களாக உங்களை ஆக்கி வச்சான் அல்லவா. அதற்காகவே நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் ஷுக்ர் செய்யுங்க, தக்பீர் செய்யுங்க, திக்ர் செய்யுங்கன்னு சொல்கிறேன். அப்போ அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே தக்பீரை அதிகமாக சொல்கிறதோடு அல்லாஹ்வுடைய திக்ர்களை அதிகமாக செய்யணும். ஏன்னா குர்ஆனில் எத்தனையோ அமல்கள் இருக்குது, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ்ஜு. இந்த எல்லா அமல்களுடைய அசல் என்னன்னு பார்த்தா திக்ருல்லாஹ் தான். அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது தான். அல்லாஹ்வுடையக்காகத்தான் தொழுகிறோம், நியத் என்ன வைக்கிறோம், நவைத்து அன்னுஸல்லி லில்லாஹி தஆலா. யாருக்காக தொழுகிறோம், அல்லாஹ்வுக்கு தொழுவதான் நியத்து வைக்கிறேன். நோன்பு வைக்கிற எதுக்காக வேண்டி, சௌமகதின் அன்னதாய் ஃபர்து ரமலானி ஹாதிய சனத்தி லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி. அப்போ எந்த அமல் செஞ்சாலும் அங்கே அல்லாஹ்வுடைய திக்ர் அங்கே இருக்குது. எனவே தான் குர்ஆனிலே மற்ற அமல்களை அல்லாஹ் சொல்லுவதை காட்டிலும் இந்த திக்ரு செய்யுங்க, வதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு பண்ணுங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அந்த ஆயத்து தான் அதிகம் திக்ரை பற்றி தான் அல்லாஹ் அதிகமாக பேசுகிறான். மேலும் இன்னும் யாசினில் பார்த்தோம்னா, இன் ஹுவ இல்லா திக்ரும் வ குர்ஆனும் முபீன். இந்த குர்ஆன் இருக்குது, அந்த குர்ஆனே அல்லாஹ் திக்ரு தான். குர்ஆனை அதிகமாக ஓதுவது அல்லாஹ்வுடைய திக்ராக இருக்கின்றது. அப்போது ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல்லாஹ்வுத்தாலா 10 நன்மையை கொடுக்குறான். அதோடு மட்டும் இல்லாமல், யார் ஒருவர் நோன்பு வைத்த நிலையில் குர்ஆனை ஓதுவார், நோன்பு வச்சுக்கிட்டு யார் குர்ஆன் ஓதுறாங்களோ அவங்களுடைய தன்மைகளே அல்லாட்ட தனித்தன்மை. அல் குர்ஆனு வஸ்ஸியாமு யஷ்ஃபஆனி இன்தல்லாஹ். நோன்பும் குர்ஆனும் அல்லாஹு தஆலாவிடத்திலே நாளை அல்லாஹ்விடத்திலே இந்த அடியானுக்காக சிபாரிசு செய்யுமா. நோன்பு சொல்லும், யா அல்லாஹ் எனக்காக வேண்டி என்னை கண்ணியப்படுத்தும் முகமாக உணவை விட்டான், குடிப்பை விட்டான், ஆசைகளை விட்டான், நோன்பு இருந்தான், யா அல்லாஹ் என்னுடைய ஷஃபாத்தை ஏற்றி உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து சுருக்கத்தில் போட்டுடு என்பதாக நோன்பு சொல்லும். அதே போன்று குர்ஆனும் சொல்லும், யா அல்லாஹ் என்னை ஓதுவதற்காக, கற்பதற்காக, என்னை அறிந்து கொள்வதற்காக, விளங்குவதற்காக வேண்டி என்று சமயங்களை ஒதுக்கி இந்த மனிதன் என்னோடு தொடர்பு வைத்திருந்தான், எனவே இவனுடைய பாவங்களை மன்னித்து இவனை சொர்க்கத்தை தருவாயாக என்று ஷஃபாத்து செய்யும். அல்லாஹ் அந்த 2 ஷஃபாத்தையும் மறுக்க மாட்டான். ஹதீஸ்ல வருகிறது. அப்போ நோன்பு வைத்த நிலையில் குர்ஆன் அதிகமாக ஓதுறது இந்த நாளுடைய சிறப்பு. அடுத்து அதிகப்படியான திக்ருகள்னு சொல்லும் பொழுது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, ஹைருமா குல்து அன வன் நபியூன மின் கப்லி. நானும் சரி, எனக்கு முன் வந்த நபிமார்களும் சரி, அதிகமாக அல்லாஹுவை ஜிக்ர் செய்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? நானும் அதிகமாக அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு முன் வந்த நபிமார்களும் கூட அதிகமாக அதை தான் சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு சொல்லி கொடுத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலவுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ர் இருக்குதுங்களே, எல்லா நபிமார்கள் காலத்திலும் எல்லா நபிமார்களும் அவர்களும் செய்தாங்க, உம்மத்துக்கும் சொல்லி கொடுத்தாங்க.
நானும் அதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்பதாக ஹதீஸ்களில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த திக்ர் இருக்குதே, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதனை யார் ஒருவர் 10 முறை ஓதுவாரோ 10 முறை ஓதுவாரோ அவர் நபீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாரில் இருந்து 4 அடிமைகளை உரிமை விட்டவருடைய சவாப் அவருக்கு வழங்கப்படும். ஏன் சொல்கிறாங்கன்னா, குலத்திலே சிறந்த குலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததி. அந்த சந்ததியில் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய 4 பேர்களை நீங்கள் உரிமை விடுவீர்களா, என்ன சவாபு கிடைக்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா சாதாரணமாகவே குர்ஆனில் குற்ற பரிகாரங்களுக்கு அடிமையை உரிமை விடுங்கன்னு வரும். அடிமையை உரிமை விடுவது என்பது அவ்வளோ பெரிய செலவு. அந்த காலத்தில் அவ்வளோ செலவு பண்ணி தான் ஒரு மனுஷனை வாங்கி அடிமையை உரிமை விட முடியும். அப்போ இந்த 10 முறை இந்த கலிமாவை சொல்வதன் காரணமாக 4 அடிமைகளை உரிமை விட்ட மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி யார் ஒருவர் இதே கலிமாவை ஒரு நாள் ஒன்றிற்கு 100 முறை சொல்லிவிடுவாரையானால், இல்லை ஹதீஸில் வரக்கூடிய செய்தி இந்த கலிமாக்களுக்கு உண்டான இந்த 4ஆம் கலிமா இருக்குங்க இல்லையா, இதுக்கு சொல்லக்கூடிய சிறப்பு. யார் 100 முறை ஒரு நாளைக்கு ஓதி விடுவாரையானால் அவர் 10 அடிமைகளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே விட்டது போன்றும், அதே போல் 100 நன்மைகளை எழுதி 100 பாவங்களை அழித்து அன்றைய நாள் பூராகிலும் அவனுக்கு அந்த ஓதிய மனிதனுக்கு ஷைத்தானை விட்டு நல்ல பாதுகாப்பை கொடுக்குகின்றான். ஹதீஸில் வரக்கூடிய செய்திகள். ஆக அல்லாஹு தஆலா இந்த நாளிலே முதல் வானத்தில் இறங்கி அடியார்களுடைய துஆக்களை எதிர்பார்க்குகின்றான். ஹைர் மா சஅல்தும் அத்துவா, நீங்கள் கேட்கிற துவாக்களை எல்லாம் சிறந்த துவாவானது துவா யௌம் அரஃபா. அரஃபாவோட நாள் கேட்குற துவா தான் சிறப்பான துவா. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறான். அப்பேற்பட்ட துவாக்களுடைய காலங்கள் இது. எனவே நாம் இந்த நாளை 10 நாள் போயிடுச்சு, இன்னும் மிச்சம் 10 நாள் இருக்குது. இல்லை நோன்பு வச்சவங்களும் இருப்போம், வைக்காதவங்களும் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நோன்பு வைக்கிறதா நியத்து வைப்போம். யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருப்பார்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவோம், அதிகமாக ஜிக்ர் செய்வோம், அதிகமாக துஆக்களை கேட்போம். நமக்காக, நம் குடும்பத்துக்காக, இந்த சமுதாயத்திற்காக, உலகில் உண்டான முஃமின் முஸ்லிம்களுடைய நல் வாழ்க்கைக்காக வேண்டி துஆ கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சங்கை மிகுந்த மாண்பு மிகுந்த மிக சிறந்த இந்த நாளிலே என்ன சிறப்புகளை எல்லாம் வைத்திருக்கின்றானோ அவைகள் அனைத்திற்கும் சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்குவதோடு, இந்த ஆண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் மக்பூராக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளை பெருநாள் ஈதுல் அல்ஹாவுடைய நன்னாள், ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய நாள். 2 பெருநாட்களிலே சிறப்பான ஒரு நாள். இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு அறிவிப்பு தரப்படுகின்றது. எவ்வளவு சீக்கிரமாக நாம் தொழுது கொள்வோமோ அதற்கு பிறகு நாம் சென்று நம்முடைய குர்பானிகளை செய்வதற்கு லேசாக இருக்கும் என்பதற்காக வேண்டி சரியான ஆரம்ப நேரத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. சரியாக அந்த நேரங்களை புரிந்து நாம் அமல் செய்வதற்கு தயாராக என்று கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை சரியாக 6:15 மணிக்கு தக்பீர் ஆரம்பிக்கப்படும். சரியாக 6:15க்கு தக்பீர் ஆரம்பித்து 1/4 மணி நேரம் தக்பீர் ஓதப்படும். ஏன்னா பெருநாள்கள்லேயே சிறந்தாமல் அதிகமாக தக்பீர்களை சொல்கிறது தான். சரியாக 6:30 மணிக்கு அந்த ஈதுல் அல்ஹாவுடைய சிறப்பை குறித்து பயான் சுருக்கமாக ஒரு 1/4 மணி நேரம் 6:30லேருந்து 6:45 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் 6:45 மணிக்கு சரியாக தொழுகையுடைய அமல்கள் ஆரம்பமாகும். தொழுகை பிறகு ஹுத்பா ஓதப்படும். இன்ஷா அல்லாஹ் துஆ நடைபெறும். எல்லோரும் சரியான முறையில் கலந்து தவற விடாமல் வரக்கூடிய வந்திருக்கிறவங்க யாரெல்லாம் லேட்டாக வருவாங்களோ விளங்காமல் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியிலே 6:15 இருந்து புரோகிராம் ஆரம்பமாகின்றது. அனைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவர்களையும் சிறப்பாக அழைக்க செய்கின்றோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.